பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ரம்ஜானை முன்னிட்டு நாங்கள் வந்து ஒரு பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பண்ணோம். அந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப எம்மையாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ விறகடுப்பை கூட்டி தான் நாங்கள் இந்த பிரியாணியை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு வட்டை இருக்குல்ல, அந்த வட்டையை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நீளமாக அரிஞ்ச வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்புறம் பச்சை மிளகா, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து 2 கைப்பிடி சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் 7 பேர் சாப்பிட போகிறோம். ஸோ வந்து 2 கைப்பிடி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நான் வந்து சிக்கனை வந்து இங்கே தனியாக மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேரினேஷன் என்னென்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து சிக்கனோட கலந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருந்தேன். தக்காளி, தயிர், அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு வதங்கிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து அரிசி கூட, சீரக சம்பா அரிசி கூட நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருப்பேன் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து நான் இதில் நல்லா கலந்துக்கிறேன். அதாவது நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், சரிங்களா? 1 கிலோ, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும், அதுதான் கணக்கு, சரிங்களா? இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சீரக சம்பா அரிசி வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சுங்க, ஏன்னா விறகடுப்பில் பண்ணனால. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்களேன். ஓப்பன் பண்ணால் அந்த இப்போ மேலே வந்து எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ரம்பா இலை சேர்க்குறேன். இது கூட ரம்பா இலை வந்து பிரியாணிக்கு பிரியாணி மட்டும் இல்லை, நான்வெஜ்க்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர் அரோமா கொடுக்கும். அது போட்டு வாழையில போட்டு தம் போட்டுட்டேன். அவ்வளோதான். கீழே இருக்க அடுப்பு கறியெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்து இங்கே தம் போடுறோம். இங்கே இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஸ்மெல்லு என்னால் அங்கே இருக்கவே முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. எப்படா நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு டெம்ப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு எம்மியான ஒரு சிக்கன் பிரியாணி மதுரை ஸ்டைலில்.